ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏபிஎஸ் ஈஸி எஜுகேஷன் சேனல். இதில் ஃபண்டமெண்டல் இங்கிலீஷ் சீரிஸ் இந்த வீடியோவில் தேர்ட் பர்சனை குறிக்கக்கூடிய வார்த்தையான தேயுடன் டூ பயன்படுத்தின செயலுக்குரிய கேள்வி வாக்கியங்களுக்கு எஸ் அல்லது நோ அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி பதில் வாக்கியங்களை அமைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் பர்சன், மூன்றாம் நபர். இதை குறிக்கக்கூடிய முதல் வார்த்தை ஹி. இதன் அர்த்தம் அவன் அல்லது அவர். இதனுடைய உடைமையை குறிக்கக்கூடிய சொல் ஹெஸ். இதன் அர்த்தம் அவனுடைய அல்லது அவருடைய. அடுத்த வார்த்தை ஷி. இதன் அர்த்தம் அவள் அல்லது அவர். இதனுடைய உடைமையை குறிக்கக்கூடிய சொல் ஹர். இதன் அர்த்தம் அவளுடைய அல்லது அவருடைய. அடுத்த வார்த்தை இட். இதன் அர்த்தம் அது அல்லது இது. இதனுடைய உடைமையை குறிக்கக்கூடிய சொல் இட்ஸ். இதன் அர்த்தம் அதனுடைய அல்லது இதனுடைய. அடுத்த வார்த்தை தே. இதன் அர்த்தம் அவர்கள் அல்லது அவை. இதனுடைய உடைமையை குறிக்கக்கூடிய சொல் தேயர். இதன் அர்த்தம் அவர்களுடைய அல்லது அவைகளுடைய. இந்த வீடியோவில் தேர்ட் பர்சனை குறிக்கக்கூடிய வார்த்தையான தே பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலும் தே அப்படின்றது பன்மையை குறிக்கக்கூடிய சொல், அதாவது ப்ளூரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை குறிக்கக்கூடிய சொல். அது மட்டும் இல்லாமல் தேக்கு பயன்படுத்த வேண்டிய செயலுக்குரிய கேள்வி சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ. இப்போ தே பயன்படுத்தின செயலுக்குரிய கேள்வி வாக்கியங்களுக்கு எஸ் அல்லது நோ அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி பதில் வாக்கியங்களை அமைக்கலாம் அப்படின்றத சில உதாரணங்களோட நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த உதாரணத்தை பாருங்க. டூ தே டான்ஸ். இதற்கான அர்த்தம் அவர்கள் நடனம் ஆடுகிறார்களா? இந்த கேள்வியை நாம் நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க கிட்ட மூன்றாவது நபர்கள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை காமிச்சு நம்ம கேட்கும்போது நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க நமக்கு இரண்டு விதத்தில் பதில் சொல்லலாம். ஒன்று எஸ் ஆமான்னு சொல்லலாம், இரண்டாவது நோ இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத பாருங்கள். எஸ் தே டான்ஸ் அப்படின்ற பதிலை அவங்க நமக்கு கொடுக்கலாம். இதற்கான அர்த்தம் ஆம் அவர்கள் நடனம் ஆடுகிறார்கள். அப்படி இல்லைன்னா அவங்க வேறு விதமாக நமக்கு எப்படி பதில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நோ தே டு நாட் டான்ஸ் அப்படின்ற பதிலும் அவங்க நமக்கு கொடுக்கலாம். இதற்கான அர்த்தம் அவர்கள் நடனம் ஆடவில்லை. இப்போ இந்த உதாரணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாம் இப்போ பார்த்த உதாரணத்தின்படி ஃபர்ஸ்ட் பர்சனான நாம் நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க கிட்ட மூன்றாவது நபர்களை காமிச்சு ஒரு கேள்வியை கேட்குறோம். என்ன கேள்வியை கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தே டான்ஸ் அப்படின்னு கேட்குறோம். அப்போ நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க ஒரு விதத்தில் நமக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தே டான்ஸ் அப்படின்ற பதிலை அவங்க நமக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கேள்விக்கு அவங்க வேறு விதமாக எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ தே டு நாட் டான்ஸ் அப்படின்ற பதிலும் அவங்க நமக்கு கொடுக்கலாம். இப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்கள். டூ தே ஒர்க் இன் அ ஹாஸ்பிட்டல். இதற்கான அர்த்தம் அவர்கள் மருத்துவமனையில் வேலை செய்கிறார்களா? இந்த கேள்வியை நாம் நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க கிட்ட மூன்றாவது நபர்களை காமிச்சு கேட்குறோம். அப்போ நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க நமக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தே ஒர்க் இன் அ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பதிலை நமக்கு கொடுக்கலாம். இதற்கான அர்த்தம் ஆம் அவர்கள் மருத்துவமனையில் வேலை செய்கிறார்கள். அப்படி இல்லைன்னா வேறு விதத்தில் எப்படி அவங்க நமக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ தே டு நாட் ஒர்க் இன் அ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பதிலும் அவங்க நமக்கு கொடுக்கலாம். இதற்கான அர்த்தம் அவர்கள் மருத்துவமனையில் வேலை செய்யவில்லை. இப்போ இந்த உதாரணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த உதாரணத்தின்படி ஃபர்ஸ்ட் பர்சனான நாம் நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க கிட்ட மூன்றாவது நபர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வியை கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தே ஒர்க் இன் அ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற கேள்வியை கேட்குறோம். அப்போ நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு விதத்தில் எப்படி பதில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா எஸ் தே ஒர்க் இன் அ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பதிலை அவங்க நமக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கேள்விக்கு அவங்க வேறு விதமாக எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ தே டு நாட் ஒர்க் இன் அ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பதிலும் அவங்க நமக்கு கொடுக்கலாம். இப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்கள். டூ தே ப்ளே. இதற்கான அர்த்தம் அவர்கள் விளையாடுகிறார்களா?
இந்த கேள்வியை நாம் நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க கிட்ட மூன்றாவது நபர்களை காமிச்சு கேட்குறோம். அப்போ நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க நமக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தே ப்ளே அப்படின்னு ஒரு விதத்தில் அவங்க நமக்கு பதில் சொல்கிறாங்க. இதற்கான அர்த்தம் ஆம், அவர்கள் விளையாடுகிறார்கள். அப்படி இல்லைன்னா அவங்க வேறு விதமாக எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ தே டு நாட் ப்ளே அப்படின்ற பதிலை அவங்க நமக்கு கொடுக்கலாம். இதற்கான அர்த்தம் அவர்கள் விளையாடவில்லை. இப்போ இந்த உதாரணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாம் இப்போ பார்த்த உதாரணத்தின்படி ஃபர்ஸ்ட் பர்சனான நாம் நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க கிட்ட மூன்றாவது நபர்களை காமிச்சு ஒரு கேள்வியை கேட்குறோம். என்ன கேள்வியை கேட்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டூ தே ப்ளே அப்படின்ற கேள்வியை கேட்குறோம். அப்போ நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க ஒரு விதத்தில் நமக்கு எப்படி பதில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தே ப்ளே அப்படின்ற பதிலை அவங்க நமக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கேள்விக்கு அவங்க வேறு விதமாக எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ தே டு நாட் ப்ளே அப்படின்ற பதிலும் அவங்க நமக்கு கொடுக்கலாம். இப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்கள். டூ தே ரீட் நியூஸ் பேப்பர்ஸ்? இதற்கான அர்த்தம் அவர்கள் செய்தித்தாள்களை படிக்கிறார்களா? இந்த கேள்வியை நாம் நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க கிட்ட மூன்றாவது நபர்கள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை காமிச்சு கேட்குறோம். அப்போ நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க நமக்கு எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எஸ் தே ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்ற பதிலை அவங்க நமக்கு கொடுக்கலாம். இதற்கான அர்த்தம் ஆம், அவர்கள் செய்தித்தாள்களை படிக்கிறார்கள். அப்படி இல்லைன்னா அவங்க வேறு விதமாக எப்படி நமக்கு பதில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நோ தே டு நாட் ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்ற பதிலும் அவங்க நமக்கு கொடுக்கலாம். இதற்கான அர்த்தம் அவர்கள் செய்தித்தாள்களை படிக்கவில்லை. இப்போ இந்த உதாரணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த உதாரணத்தின்படி ஃபர்ஸ்ட் பர்சனான நாம் நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க கிட்ட மூன்றாவது நபர்களை காமிச்சு ஒரு கேள்வியை கேட்குறோம். என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ தே ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்ற கேள்வியை கேட்குறோம். அப்போ நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க நமக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தே ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்ற பதிலை அவங்க நமக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கேள்விக்கு அவங்க வேறு விதத்தில் எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ தே டு நாட் ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்ற பதிலும் அவங்க நமக்கு கொடுக்கலாம். இப்போ சில முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம். தேர்ட் பர்சனை குறிக்கக்கூடிய வார்த்தையான தே பயன்படுத்தின செயலுக்குரிய கேள்வி வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு டூ பயன்படுத்தி தான் நம்ம அமைக்கணும். ஸோ அதனால தான் இப்போ இங்கே உதாரணத்துலேயும் நம்ம டூ பயன்படுத்தி கேள்வி வாக்கியத்தை அமைச்சிருக்கோம் பாருங்கள். டூ தே ரீட்? இந்த கேள்வியை நாம் நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க கிட்ட மூன்றாவது நபர்கள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை காமிச்சு கேட்குறோம். அப்போ நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க ஆமாம் அப்படின்ற பதில் சொல்லணும்னு நினச்சாங்கன்னா, எஸ் தே ரீட் அப்படின்ற பதிலை நமக்கு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்ற பதிலை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நோ தே டு நாட் ரீட் அப்படின்ற பதிலை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு, கேள்விக்குரிய வாக்கியத்தின் இறுதியில் கட்டாயமாக பயன்படுத்திடணும். அப்போ தான் அது கேள்வி வாக்கியமாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.